உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நாங்க 2 ரிஃபைனரிஸ், அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ், அப்புறம் பேரிகேட் செய்யக்கூடிய பிளான்ட், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸ்லவியான்ஸ்க் யாரோஸ்லாவ்ல இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி அடிச்சிருக்கோம். கிரீமியால இருக்கக்கூடிய பிரிட்ஜ் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பல பகுதிகள் வோல்கா கிரேட்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்பெல்லாம் சராசரியா 400 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவிட்டு இருக்காங்க. 28ஆம் தேதி வரக்கூடிய தகவல், 29ஆம் தேதி இப்போ டைம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் 200 ட்ரோன்கள் கிட்ட உக்ரைன் ஏவி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். 28ஆம் தேதி வந்து பண்ணா 400 ட்ரோன்கள் கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்பெல்லாம் சராசரியா 400 ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவுறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் எதை குறி வைக்கிறாங்க? ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ், ரெண்டாவது சில பிளான்ஸ், இந்த கூகுள் மேப்ல இருக்கக்கூடிய சில மேப்ஸ், இது போல ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல் இருக்கக்கூடிய பகுதிகளை அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ரெண்டாவது மேற்கு நாடுகளோட சேட்டலைட் உதவியால எடுக்கக்கூடிய சில கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் மேலாம் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதே ரஷ்யா உக்ரைனுக்குள்ள எந்தெந்த பகுதிகளில் அட்டாக் பண்றாங்க? பால்டோவா ரீஜன், ஒரு ட்ரோன் தயாரிக்கக்கூடிய ஒரு என்டர்பிரைஸ், ஸோ அது மேல அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டின்ப்ரோ பெட்ரோஸ் பகுதி, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தாக்குதல் நடக்குது. டின்ப்ரோ பெட்ரோஸ்ன்றது இப்போ களமா மாறிட்டு இருக்கு, ஃப்ரண்ட் லைனா இருக்கு. ஸோ 40 முறை வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்லரிகள் தாக்குதல், ஏரியல் பாம்பு, ஃபேபு ரக குண்டுகள், ஸோ இது போல பல்வேறு தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்த கர்கிவ் பகுதி, எல்லாமே களத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ களத்துல வந்து பாத்தீங்கன்னா மிசைல்களை லான்ச் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள், மக்கள் வாழும் பகுதிகள், குடியிருப்பு பகுதிகள், இங்கெல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தைகள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் உக்ரைன் தரப்பு வந்து கொடுத்திருக்காங்க. ஜாப்ரோசியா பகுதியில ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணதுல 2 நபர்கள் இறந்திருக்காங்க, 17 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது வந்து கூட்ட நெரிசலா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, உயர்மாடி கட்டடம். ஸோ அதுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்யா அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் டிட்டோனேஷன் இருக்கு. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா சல்லியா நொறுங்கி இருந்திருக்கு. எப்படி இஸ்ரேல் காசால அட்டாக் பண்ணாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பில்டிங்கே கொலாப்ஸ் பண்ற மாதிரியான தாக்குதல். ஸோ ஜாப்ரோசியா அப்படிங்கிறது களமா மாறிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஃபேபு குண்டுகள் பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணுது. இப்ப ஜாப்ரோசியா சிட்டிக்குள்ள, அதுவும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சென்னை அப்படின்னு வரும்போது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியா, சென்னையோட புறநகரங்களா அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஜாப்ரோசியா அப்படிங்கும்போது புறநகரங்கள்ல தாக்குதல் நடந்துட்டு இருந்தது. இப்ப ஜாப்ரோசியாவோட மாநகராட்சி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜாப்ரோசியாங்கிறது ஒரு ஸ்டேட் கம்பேரிசன், ஜாப்ரோசியாங்கிறது ஒரு ஒப்லாஸ்ட். இப்ப இந்த ஒப்லாஸ்ட்ல ஒரு பகுதி இருக்கும் இல்லையா, இப்ப எப்படி தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட், அதுக்குள்ள சென்னைங்கிறது ஒரு இது. அது போல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி. அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் நடக்குதுன்னா ஜாப்ரோசியாவை நோக்கி நகர்ந்துட்டாங்க ரஷ்யா அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அங்க ஃபேப் குண்டுகள் டெலிவரி ஆகுது. அடுத்த சுமி ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. இதனால ஒரு வயதான பெண்மணி இறந்துட்டாங்க. தொடர்ந்து ஆட்லரி ஷெல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது கீவ், உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருக்கக்கூடிய பாராமெத்திக்கல் பிளான்ட், அதாவது மருந்து கம்பெனி இருக்கும் இல்லையா, அது மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல இதுல 2 வகையா பார்க்கலாம். மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள் கம்பெனி உருவாக்கக்கூடிய கம்பெனி மேல அட்டாக் அப்படிங்கிறத விட, ராணுவத்துக்கு உதவி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய, மருத்துவ உதவி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இப்ப அட்டாக் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் உக்ரைன். போர்னு வந்துருச்சுன்னா போர்ல இருக்கக்கூடிய வீரர்கள், போர்னாலே நிறைய வெரைட்டி ஆஃப் போர் இருக்கு. வீரர்கள் களத்துல இறங்கி சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு மருந்தும் ரொம்ப அதிக அளவுல முக்கியம். காயமடைஞ்ச வீரர்கள், வழியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ உதவி அப்படிங்கிறது டைமுக்கு கிடைக்கும். இது எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு லஜிஸ்டிக்ஸ் கரெக்டா இருக்கணும், அதாவது போக்குவரத்து கரெக்டா இருக்கணும். இது எல்லாமே தனித்தனியான ஒரு விஷயம். நம்ம சேனல்ல இதெல்லாம் தனியா பார்த்திருப்போம். அந்த டைம்ல எப்படி லஜிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, ரூட்ஸ் எப்படி இருக்கு உக்ரைன்ல, ரஷ்யாவோட லஜிஸ்டிக்கல் ரூட்ஸ் எப்படி இருக்கு, போக்குவரத்துக்கான பகுதிகள், எந்தெந்த பகுதிகள், எங்கெங்க ரயில்ஸ் இருக்கு, எங்கெங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, எந்த மாதிரி வர்த்தகம் நடக்குது, எந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க முன்னாடி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பொருட்கள் போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம்.
ஸோ அதுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கீவ்ல இருக்கக்கூடியது தாக்கப்படுது அப்படின்னா எல்லா ரெட் லைன்ஸும் உடை தெரியப்படுது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஒரு ஆயுத உற்பத்தி குடோன் மேல தாக்குதல் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அத ஆயுத உற்பத்தி பண்றது வேற இடத்துல இருந்து கூட பண்ணிக்கலாம். ஆனா மருந்து பொருட்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப கணிசமா தான் இருக்கும். ஆயுதங்கள் தயாரிக்கிறத விட மருந்துகள் தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். யுத்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் ரொம்ப பத்திரமா சேஃப்டியான பகுதிகள்ல இருக்கும். ஆனா இப்போ உக்ரைன் முழுவதும் தாக்குதல் நடக்குது, சேஃப்டியே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லா ரெட் லைன்ஸும் தகர்த்தெறியப்படுது அப்படிங்கும்போது, ஏன்னா ரஷ்யாக்குள்ள அட்டாக் நடக்கிறதுனால ரஷ்யா எல்லா ரெட் லைன்ஸையும் தாண்டாங்க. இதெல்லாம் நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகளோட இந்த டைட்டில் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு போயிடும். அந்த ஒரு விஷயத்தினாலதான் மேற்கு மீடியாக்கள் சும்மா டைட்டில் போடணும், ஹெட்லைன்ஸ் வேணுங்கிறதுக்கான செய்யக்கூடிய செயல்களா தான் இது பாக்குறாங்களே தவிர, மற்றபடி ரஷ்யாக்கு இழப்புகள் ஏற்படுத்துற மாதிரியான களத்துல முன்னேற விடாம இழப்புகள் ஏற்படுத்துறதுக்கான ஏதாவது வேலைகள் பாக்குறாங்கன்னா இல்ல. ஏன்னா போன பதிவில் நம்ம பார்த்திருப்போம் 6000 கேஸ் ஸ்டேஷன்ஸ் அட்டாக் ரேடியஸ்ல இருக்கு ரஷ்யாக்குள்ள அப்படிங்கிறது போல. ஆல்ரெடி கேஸ் தட்டுப்பாடு உக்ரைன்ல பல பகுதிகளில் வர ஆரம்பிச்சிச்சு, பெட்ரோல் தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு, பெட்ரோலியம் மக்கள்னால யூஸ் பண்ண முடியல. இப்ப இது போல தாக்குதல். இதுல ரஷ்யா 28ஆம் தேதி உக்ரைனுக்குள்ள பண்ணது மட்டும் இப்ப திரும்பி அட்டாக் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா 29 நடக்கக்கூடிய தகவல் அது சாயங்கால பதிவுல பார்க்கலாம். பட் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய தகவல் மொத்தம் 132 ஏர் டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். 14 ட்ரோன்கள் 11 பகுதியில தாக்குதல் பண்ணியிருக்குன்னு உக்ரைன் சொல்றாங்க. ரஷ்யா ஏவக்கூடிய ட்ரோன்கள்ல 14 ட்ரோன்கள் 11 பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. 6 பெலிஸ்டிக் மிசைல், ஒரு ஜிர்கான் மிசைல், அந்த ஓனிக்ஸ் சொல்லுவாங்களே ஆன்டிசிப் மிசைல். அது அதோட 125 ட்ரோன்களை டவுன் பண்ணிருக்கோம். டோட்டலா 132 ஏரியல் டார்கெட்ஸை டவுன் பண்ணிருக்கோம். ஆனா துரதிருஷ்டவசமா 14 ட்ரோன்கள் 11 பகுதியில தாக்குதல் பண்ணிச்சுன்றாங்க. அதுல வரக்கூடிய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகள் இந்தந்த பகுதிகள்லாம் தாக்குதல் நடக்குது. இது போக ஃப்ரண்ட் லைன் சண்டை பிடிக்கக்கூடிய வீரர்கள் ட்ரோன்களை ஏவிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ரஷ்யா 5000க்கு மேல அனுப்புறாங்க. அது தனி கதை. இது போல ஒரு சூழ்நிலை தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்லாம் நடந்திருக்கு. பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு. யுனைடெட் ரஷ்யா விஷயம்லாம் வந்து பண்ணா நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ரஷ்யா சார்ந்த ஒரு விஷயம், அவங்க உள்நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதில் நிறைய முன்னேற்றங்கள் அதை பத்தி பேசினாரு. ரெண்டாவது இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை பத்தியும் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல இந்த பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் பிரைமரியான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது டான்பாஸ், இந்த நொவோரஷ்யா இந்த பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லிபரேட் பண்ணும். இப்போ வரைக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரொம்ப தெளிவா அவரோட கோல்ல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுல நம்மளுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியா தேவைப்படுது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு அப்படிங்கறத விட அவைலபிளா இருக்கா அப்படின்ற கேள்விகளை விட இருக்கு, அவங்க கிட்ட அதிகமா இருக்கு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஆனா இதுல ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ நம்ம ப்ரொடக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தணும். இப்ப இருக்கிறத வச்சு நம்ம சமாளிக்கலாம். ஆனா நம்மளுக்கு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும், லார்ஜ் ஸ்கேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரொடக்ஷனை பண்ணணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர் சொல்றாரு. ஏன்னா உக்ரைன் இப்ப அதிகமா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எந்த ஒரு பெருசா ஃப்ரண்ட் லைன்ல சேஞ்சஸ் வராது. இது ரஷ்யன் சொசைட்டி உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில, ரஷ்யா மக்கள் மத்தியில பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயம்தான். அதுவும் நம்ம சமாளிக்கணும்னா நம்ம அதிகப்படியான ப்ரொடக்ஷன் தேவை அப்படிங்கிற அவர் சொன்னார். ரெண்டாவது ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்ஸ் உக்ரைனுக்குள்ள வந்து பண்ணா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சீரியஸா டேமேஜ் பண்றதாகவும் இருக்கணும். ஆல்ரெடி அது இருக்கு, இன்னும் நம்ம பவர்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பின் செய்திகள். அது மட்டும் இல்லாம சுமி 10 கிலோமீட்டர் தான். சுமியை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரூப்ஸ் ரீச் பண்ணிடுவாங்க. கிரஷ்னி லெமன் மொத்தம் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க ரஷ்யா, அந்த சுமி டைரக்ஷன்ல. இதுல 16,000 மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவாக்குவேட் பண்ணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, கிரஷ்னி லெமன். சுமி பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நெருங்கி விட்ட ரஷ்யா அப்படிங்கிறது போல சொல்லலாம். அடுத்தது ஸ்லவியான்ஸ்க். கிராமட்டாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் 8ல இருந்து 9 கிலோமீட்டர் தான் ரஷ்யன் ட்ரூப்ஸ் தொலைவில் இருக்காங்க. அஃபென்சிவ் ஆபரேஷன் தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா 15 பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஸ்லவியான்ஸ்க், கிராமட்டாஸ்க் முடிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு. ரஷ்யாவோட கோலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க
சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். வெறும் 8ல இருந்து 9 கிலோமீட்டர் தான். ஸோ இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்றாரு. மேப்ல பார்க்கும்போது களத்துல வீடியோ பதிவுகளை வச்சு கன்ஃபார்ம் பண்ணும்போதே நம்ம சொல்லிட்டோம், ஆல்ரெடி லிமன்லாம் கடந்துட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல. நம்ம மேப் வீடியோல பார்க்கலாம். பட் 15 ஏரியால சக்சஸ்ஃபுல்லான ஆபரேஷன்ஸ் அந்த பகுதியில் நடக்குது. அது மட்டும் இல்லாம த்ரோபோபிலியாவை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன் ட்ரூப்ஸ். அந்த பகுதியில உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ப்ரிப்பேரே பண்ணல டிஃபென்சிவ் லைன்ஸ. ஸோ நம்ம நினைச்சா அதையும் பியாண்ட் வந்து பாத்தீங்கன்னா போக முடியும். ரஷ்யாவோட கோலை வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. எஸ்சிஓல வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து. எல்லாத்துக்கும் மேல 2 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்கு. உக்ரைனோட ராணுவ வீரர்களை ஸ்டாரியோஸ்கில் அப்படிங்கிற பகுதியில முழுவதும் சுத்தி வளைக்க போறோம். ஒரு டைமும் இது போல அதிகப்படியான உக்ரைனோட வீரர்களையும் சுத்தி வளைச்சு ரஷ்ய தரப்புல இருந்து பிடிப்பாங்க. ஸோ அடுத்த பிக் என்சர்க்கிள்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டாரியோஸ்கில் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. அது இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மேப்ல எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் ஃப்ரம் ஜாப்ரோசியால இருந்து மேல வந்து பாத்தீங்கன்னா கர்கியூ சுமி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆபரேஷன் ரஷ்ய தரப்பு வந்து தெளிவா சொல்றாங்க. ஸோ பல பகுதிகளில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற்றம், அழுத்தங்கள் அதிகப்படியா இருக்கு. உக்ரைனோட ராணுவ வீரர்கள் பல பகுதிகள் வந்து பின்வாங்குறாங்க, பல இடங்கள்ல சரணடைறாங்க. இதுல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப நாளா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது கிரீமியா பகுதி அப்படிங்கிறது போல. கிரீமியால தாக்குதல் நடக்குது, ட்ரோன் தாக்குதல் நடக்குது, இது எல்லாமே ஓகே. அங்க படை வீரர்கள் உள்ள ஊடுருவி இருக்காங்களாமே உக்ரைனோட வீரர்கள் அப்படிங்கிறது போல. இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிளே தான் நம்ம முன்னாடி நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் பாக்குறோம். இதே தான் வந்து பண்ண கிரின்கீல நடந்துச்சு. அது ஒரு 3 மாசம் 4 மாசம் பேசணும். எப்படின்னா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில இருந்து அந்த டினிப்பர் ரிவரை கிராஸ் பண்ணி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில வந்து உள்ள ஊடுருவிட்டாங்க. கிரின்கி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவிட்டாங்க, அந்த பகுதியை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு 6 மாசமா பேசிட்டோம். எப்போ ஒரு வருஷம் 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனல்ல தேடி பாத்தீங்கன்னா கிரின்கின்னு போட்டீங்கனாலே வரும். உக்ரைனோட வீரர்கள் அங்க வர்றது, கொடியேத்துறது, ஜாலியா எல்லாம் பண்றதெல்லாம் இருந்துச்சு. ரஷ்யா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது போல இந்த ஏரியால தான் நீ வரணும், இந்த ஏரியால தான் உக்காந்துக்கணும் அப்படிங்கிறது போல உள்ள விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரின்கி அப்படிங்கிற அந்த குட்டி பகுதியை கூட அவங்களால முழுசும் கைப்பற்ற முடியாம 1,00,000 வீரர்களுக்கும் மேல உயிர்களை இழந்து அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா விட்டுட்டும் போயிட்டாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வேற ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க. அதுக்குள்ள உக்ரைன் மழுப்புறதுக்காக வேற ஏதாவது ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப கிரின்கீல கேட்டீங்கன்னா ஆள் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது உக்ரைனோட மேப் கொடுப்பாங்களே, அதுல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த கிரின்கீல இப்ப ஆள் இருக்காங்களான்னா இல்ல. இது செய்யறது எல்லாமே மீடியா ஸ்டண்ட்டுக்காக தான். டைட்டில்ல இந்த மாதிரி இது மாதிரி கிரீமியால அட்டாக் பண்ணிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ரெண்டாவது கிரீமியாவே கிடையாது. ஸோ இந்த டிம்பன் ஸ்பிரிட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது நம்மளால பல தடவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மேப்ல நான் காட்டுறேன். இது மிக்கலே ஓப்லாஸ்டுக்கு சொந்தமான ஒரு பகுதி, ஒரு சின்ன பிட்டு. இப்போ அந்த பிட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அது யாருமே வந்து பயன்படுத்தவே முடியாத ஒரு இடம். இப்ப அந்த இடத்துக்குள்ள வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கறதோட 1 ஸ்டெப் பேக் எடுத்திருக்காங்க ரஷ்யா, அவ்வளவுதான். அந்த பகுதிக்குள்ள உக்ரைனோட வீரர்கள், அங்க உள்ள வீரர்கள் வந்து அங்க இடத்துல நிக்கணும். அந்த பகுதியில முதல்ல எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராலையும் அதை கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்க முடியாது. அது ஒரு சூசைட் மிஷன் தான். உள்ள வராங்கன்னா அந்த பகுதியில இருப்பாங்க. கொஞ்சம் இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறமா இந்த ரஷ்யா முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஓவர் ஷேடோ பண்றதுக்காக கொஞ்சம் அந்த இடத்துல ரஷ்யா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றும் பெருசாலாம் இல்ல, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த அஃபென்சிவ் ஆபரேஷன் முடிஞ்சு ரஷ்யா பல பகுதிகள் பிடிச்சதுக்கு அப்புறமா கொஸ்டாண்டினிஃப்காவே இழந்துட்டாங்க. 96% கொஸ்டாண்டினிஃப்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த இதுல சொன்னார். நான் அதை மறந்துட்டு அதை நீங்க பாத்துக்கோ. அந்த பகுதியெல்லாம் போயிருச்சுன்னா மாரல் வேல்யூ போயிடும், ஒரு பூஸ்ட் வேணும். அதனால இந்த பகுதியில உள்ள ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிற சூசைடு மிஷன். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதை வச்சுட்டு அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கிரின்கீலியா பார்த்துச்சு. கிரின்கீன்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இதுபோல பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. உக்ரைன் எப்பெல்லாம் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனா வா உள்ள வா இதுக்குள்ள வந்துரு அப்படிங்கிற உள்ள விடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்குவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. நீங்க ஒரு 4-5 மாசம் கழிச்சு இதே பகுதியில அங்க உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்களா அப்படிங்கறத தேடிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்றேன். ஓப்பன் சேலஞ்ச். உக்ரைனால எதுவும் பண்ண முடியாது. உக்ரைன் இல்ல, ரஷ்யானாலேயே அது பண்ண முடியாது, யாரும் அது வச்சுக்க முடியாது. அதனால அங்க இருந்து பின்வாங்குறாங்க. அது ஒரு சின்ன ஒரு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பூமாச்சியான ஒரு பகுதி. அந்த பகுதியில இப்ப வந்திருக்காங்க. எப்படி ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல இருக்க முடியலையோ அதே போல இவங்களால இங்க இருக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை வச்சு ஏதாவது ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பிளான் பண்ணலாம்,
இங்கிருந்து நேவல் ட்ரோன்களை ஏவலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற பல வியூகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அதை விட பெரும் பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதனால பெருசா ஸ்ட்ராட்டஜிக்கா இம்பார்ட்டன்ஸ் கேட்டீங்கன்னா எதுவும் இல்லை. களத்திலேய முன்னேறக்கூடிய ரஷ்யாவோட அந்த வெற்றியை ஓவர் ஷேடோ பண்றதுக்கான ஒரு செய்தி, ஒரு காமனான செய்தியை தவிர மற்றபடி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்த பதிவுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான தகவல் பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.